எஸ் சார், எஸ் சார். சரி, இன்னைக்கு ஒரு வசனம் சொல்லித்தரேன், அது எல்லாரும் புடிச்சுக்கணும். புடிச்சிட்டீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம் படிங்க. யோவான் எழுதிய சுவிசேஷம் John 10:10. The children can read that in English. You don't know Tamil, okay? Gloria, நீ இங்கிலீஷ்ல படி. John 10:10. The thief does not come except to steal and to kill and to destroy. I have come that they may have life and that they may have it more abundantly. தமிழ்ல படிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான வசனம் இது. தமிழ்ல பேசட்டுமா இங்கிலீஷ்ல பேசட்டுமா? தமிழ்ல பேசட்டுமா? இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு அருமையான வசனம் இது. திருடன் வந்து 3 காரியத்துக்காக வரான்னு போட்டு, அது என்ன 3 காரியம்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும். 3 வகையான திருடர்கள். ஒருத்தவன் திருடிட்டு மட்டும் போயிடுவான், இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், ஆளை கொலை பண்ணிட்டும் போவான். இன்னொரு வகையான குரூப் இருக்குது, கொள்ளையர்கள். அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, அழிச்சிட்டும் போவானுங்க. சரியா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். பிசாசை குறித்து ஆண்டவர் சொன்ன வசனம். அவன் எதுக்கு வரான்? நம்ம கிட்ட வரான், நம்ம கிட்ட இருக்கிறது திருடுறதுக்கும் நம்மளை கொல்றதுக்கும் நம்மளை அழிக்கிறதும் தான் அவனுடைய வேலை. இயேசு கிறிஸ்துவோ அவர் எதுக்கு வரான்னு போட்டிருக்காரு? 2 காரியம் சொல்றாரு. படிக்க பார்ப்போம். நானும் எதுக்கு வரான்னு போட்டிருக்காரு? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். 2 சொல்றாரு, 2 ஜீவனங்கள் சொல்றாரு. ஒண்ணு வந்து ஜீவன், இன்னொன்னு வந்து பரிபூர்ண ஜீவன். சரியா? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் பரிபூர்ணப்படவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்படின்னா 2 வகையான ஜீவனை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுறாரு. ஜீவன், பரிபூர்ண ஜீவன். இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய போராட்டம் எது தெரியுமா? ஜீவனுக்கு தான் போராட்டம். ஊரா கொரோனா, ஹாஸ்பிட்டலா கொரோனா. எத்தனை லட்சம் பேர் செத்தானே தெரியாது. ஆக்சிஜன் கிடையாது. என்ன, எல்லாரும் வேக்சினேஷன் போடுங்கிறாங்க. இந்த வேக்சினேஷன் எவ்வளவு நாளைக்கு நம்மளை காப்பாற்றும் தெரியாது. அக்டோபர் மாசத்துல 3வது அலை வருதுங்கிறாங்க கொரோனா. அதுல எத்தனை பேர் போக போறான்னு தெரியல. இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய போராட்டம் எதுக்குன்னா ஜீவனுக்கு தான். இல்லையா? ஜீவனுக்காக இன்றைக்கு நடக்கிற போராட்டம் தான் உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் எதுக்கு வந்தேன்னா உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து பேசுற ஜீவன் வந்து இந்த உலகப்புறமான ஜீவன் கிடையாது. வேதம் சொல்லுகிறது இந்த உலக பிரகாரமான ஜீவனை குறித்து என்ன சொல்றாருன்னா, அது புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. மனுஷனுடைய நாட்கள் எப்படி இருக்குன்னு போட்டிருக்கு, புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புள்ளே போடப்படும் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கு, அது நாளைக்கு கிடையாது. அதுதான் இன்றைக்கு உலக பிரகாரமான ஜீவன். இயேசு கிறிஸ்து அதை கொடுக்கறதுக்கு வரல. இயேசு கிறிஸ்து எதை கொடுக்கறதுக்கு வந்தாங்கன்னா நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். அவர் விசுவாசிகள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் கெட்டு போகாதபடிக்கு அவைகளுக்கு நித்திய ஜீவனை பரலோகத்தின் பிதா கட்டளையிட்டார். யாரை? விசுவாசிகளுக்கு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகளுக்கு என்ன ஜீவன் கிடைச்சின்னு போட்டிருக்கு? நித்திய ஜீவன். அது யாராலையும் அழிக்க முடியாது. அது கொரோனாவாலையும் அழிக்க முடியாது, எந்த விதமான யுத்தத்தினாலும் அழிக்க முடியாது. அந்த ஜீவன் வந்து நித்திய ஜீவன், காலகாலத்திற்கு உரிய ஜீவன். இந்த உலகத்திலையும் அது செல்லும், அடுத்த உலகத்திலையும் அது செல்லும். என்ன, இந்த உலகத்தை விட்டு போற பொழுது இந்த உலக ஜீவன் போயிடும். ஆனா ஆண்டவர் கொடுக்குற நித்திய ஜீவன் நமக்கு கூடிய வருவார். ஆண்டவர் சொல்றார், அதை நான் கொடுக்க வந்தேன். இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் அப்படின்னா நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களுக்காக என்ன மனம் தெரிந்து இயேசுனிடத்துல வருகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் என்ன கொடுக்குறாரு போட்டிருக்காரு? நித்திய ஜீவனை அளிக்கிறார். என்ன, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் அந்த விஷயத்துல பார்க்கணும்.
இது ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. இயேசு ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் அந்த நித்திய ஜீவன் உண்டு. அவ்வளவு பேருக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசுவின் இடத்துல போய் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்ன பாவியா என்ன மன்னிச்சுக்கோங்க, என்ன உங்களுடைய பாவையெல்லாம் மன்னித்து நீங்க என்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கோங்க, எனக்காக நீர் மரிக்கிறது விசுவாசிக்கிறேன்னு யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ அத்தனை பேருக்கு நித்திய ஜீவனை கொடுத்தாரு. இந்த நித்திய ஜீவன் இருக்கிறவங்க தான் ஜெபம் பண்ண முடியும். ஆண்டவரோடு பேசுகிறதுக்கு நமக்கு முதல்ல என்ன இருக்கணும்? நமக்கு அவருடைய ஜீவன் இருக்கணும். நம்ம கூட அது இல்லைன்னு எப்படி பேச முடியும்? மரித்து போன ஆவியானது பேச முடியுமா? பேச முடியாது. மருத்துவர்கள் எங்கேயாவது பேசுறதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாச்சும் எந்த வீட்லயாவது பேச மாட்டாங்க இல்ல. அப்ப ஜெபிக்கிறதுக்கு முதல்ல தகுதி யாருக்கு வருதுன்னா, உங்க இடத்துல யார் இருக்கணும்? ஏசு இருக்கும். ஏசு இருக்கும் பொழுதுதான் நமக்கு ஜெபிக்கிறதுக்கு தகுதி வருது. இப்பதான் நம்ம அவரை என்னன்னு கூப்பிடலாம்? அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியும். அவருக்கு பிள்ளையா பிறந்ததுனாலதான் நம்ம அவர்கிட்ட போய் கேட்க முடியுது. எனக்கு இது கொடுங்க, அது கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியுது. உங்க பிள்ளைகள் எப்படி உங்க இடத்துல ரொம்ப உரிமையோடு வந்து கேட்குதுங்கன்னா, ஏன்னா நீங்கள் தாயும் தகப்பனும் இல்லையா? இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்தாரு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமானது எப்படி ஜெபம் பண்ண போட்டிருக்காரு? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அது வரைக்கும் மனுஷன் வந்து தேவனை பிதான்னு கூப்பிட்டதே கிடையாது. ஆண்டவரேன்னு கூப்பிட்டுருக்கான், ஆல்மைட்டி காட்னு கூப்பிட்டுருக்கான், என்னென்னமோலாம் சொல்லி இருக்கான். ஆனா பிதான்னு கூப்பிட்டது கிடையாது. ஏன்னா பிதாவாகிற தகுதி எப்போ வந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல வந்தப்பதான் வந்துச்சு. ஏசு என்ன சொன்னா, அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கு என்ன கொடுத்தான்னு போட்டிருக்கு? யோவான் சுவிசேஷம் 1:12 அவருக்கு பிள்ளைகளாகும்படிக்கு புத்திரராகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் அவருடைய புத்திரராகும்படிக்கு அதிகாரம் கிடைச்சிச்சு. புத்திரர்கள் தான் தகப்பனை கூப்பிட முடியும், தகப்பனேன்னு கூப்பிட முடியும். ரோட்லுக்கு வந்து நம்மளை தகப்பனேன்னு கூப்பிட முடியுமா? முடியாது. நம்ம பிள்ளைகள் தான் நம்மள அப்பான்னு கூப்பிடணும் இல்லையா? அப்ப நாம் அவருக்கு பிள்ளையா பிறக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இயேசுவை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளையாக யோசிச்சு பாருங்க. அந்த ஜீவன் தான் ஆண்டவர் பேசுறாரு இந்த இடத்துல. யோவான் சுவிசேஷம் 10:10 அதைத்தான் சொல்றேன். நான் உங்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்க நான் வந்தேன். சரியா? இது முதலாவது ஜீவன், நித்திய ஜீவன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல வந்து அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? மோசே மூலியமாக அவர்கள் செங்கடலை கடந்து அந்த புறத்துக்கு போகிறார்கள். சரியா? அதுக்கு பேரு தான் ரட்சிப்பு. பிசாசனுடைய பிடியில நாம ஏன்னா அடிமைகளாக இருந்தோம், பாவம் செய்த நிமித்தம். பாவத்தின் நிமித்தம் எல்லாம் அடிமைகளாக இருந்தோம். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ஆனா என்ன ஆச்சுன்னா பாருங்க, இவங்க எல்லாம் வெளியில வந்தாங்க. கிட்டத்தட்ட 1,40,000 பேர் ஆண்டவர் மோசே கூட்டு போனார். கூட்டு போய் செங்கடலை கடக்க பண்ணார். எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் விடுதலை ஆனார்கள். ஆனா விடுதலை ஆன உடனே மோசே என்ன சொல்றார்? நம்ம போக வேண்டிய இடம் ஏது தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நாம போகணும். எனக்கு ரொம்ப உற்சாகம் இருந்தாங்க. அது பாலும் ஓடுது தேனும் ஓடுதுன்னுட்டு. அங்கிருந்து ஒவ்வொரு குலத்துக்கும் 12 குலங்கள் இதுல இஸ்ரவேல்களுக்கு 12 வேவுகாரர்களை ஒவ்வொரு குலத்துல ஒவ்வொருத்தனை எடுத்து போய் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வாங்க. இந்த 12 பேர் போறாங்க. போய் என்ன பண்றாங்க? 10 பேர் திரும்பி வந்து என்ன சொல்றானுங்க? ஐயோ, அங்கெல்லாம் ராட்சசர்கள் இருக்கிறாங்க, அங்க போனா நம்ம பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போடுவாங்க அப்படின்னு பயந்து ஜனங்களுக்கு பயத்தை மூட்டி விட்டுறாங்க. ஆனா 2 பேர் யோசுவாவும் காலமும் மட்டும் என்ன சொல்றாங்க? ஐயோ, அப்படி இல்லை, தேவன் நமக்கு அந்த இடத்த கொடுத்துருக்கிறார். என்ன தேவ பயம் அவர்களுக்கு வந்துருச்சு. அந்த இடத்த கர்த்தர் நமக்கு கொடுப்பார், நீங்க எல்லாம் தைரியமா வாங்கன்றாங்க. ஆனா அவங்க 2 பேர்த்து யாரும் பின்பற்றுற மாதிரி தெரியல. இந்த உலகத்துல யார் பயமுறுத்துறானோ அவனைத்தான் எல்லாரும் பின்பற்றுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு இந்த 10 பேர் பின்னால போக ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்க. தேவன் சொன்ன வார்த்தையை நம்பல, அவிசுவாசம். அந்த அவிசுவாசத்தின் மூலமாக இந்த வேவுகாரர்கள் 40 நாட்கள் அந்த கானான் தேசத்தை சுத்திட்டு வர்றாங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னை விசுவாசியாத நிமித்தம் 40 நாட்கள் அவர்கள் சுத்தினார்கள், நீங்க 40 வருஷம் வனாந்தரத்துல சுத்துவீர்கள். பாருங்க, தேவனை விசுவாசியாத நிமித்தம் என்ன ஆயிடுச்சு? 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே சுத்தினார்கள். எந்த குழந்தைகள் கொன்று போடப்படுவார்கள் நீங்க பேசுறீங்களோ அந்த குழந்தைகள் தான் அந்த பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு போடும். நீங்கள்லாம் இந்த வனாந்திரத்திலேயே சாவீர்கள்.
எவ்வளவு பெரிய ஒரு சாபம் வந்துச்சு பத்தி, அவிசுவாசத்தின் மூலமாக வந்த சாபம். தேவனை விசுவாசியாததுதான் இருக்கிறதே பெரிய பாவம். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை விசுவாசியாமல் போனோம்னா அதான் இருக்கிறதுலே பெரிய பாவம் பார்த்துக்கோ. அப்ப இங்க என்ன ஆச்சு பாருங்க, எல்லாரும் அந்த வனாந்தரத்திலேயே 40 ஆண்டுகள் சுத்தி மறுத்து போறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க போறாங்க, அந்த பாலும் தேனும் போற தேசத்துக்கு போறாங்க. மோசே கூட போக முடியல. யார் கூப்பிட்டு போறான்னா, அந்த காலேபும் யோசுவாவும் வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, நல்ல செய்தி சொன்னாங்கல்ல, அந்த 2 பேரும் மட்டும்தான் அந்த தேசத்துக்கு போறாங்க. எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள்ல அவங்க 2 பேரும் தான் அந்த கானான் தேசத்துக்கு போறாங்க. அதோடு இவர்கள் கானான் தேசத்துக்கு வந்தவருடைய பிள்ளைகள் போனார்கள். இவர்கள் யாரும் போக முடியல. இப்ப பாருங்க, அவிசுவாசம் மூலமா என்ன போயிடுச்சு, பெரிய ஆசீர்வாதம் போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்றாரு, நான் எதுக்கு வந்தேன்னா உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும், அந்த ஜீவன் பரிபூர்ணமான ஜீவனை கொடுக்கவும் நான் வந்தேன். பரிபூர்ணமான ஜீவன் என்கிறது என்னன்னா, கானான் தேசத்துல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் வாழ்க்கை. பாத்தீங்களா, அவிசுவாசம் அது போயிடுச்சு. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இஷ்டத்துக்கு நான் வாழலான்னு வாழக்கூடாது. அதுக்கப்புறம் கீழ்ப்படிங்க ஆண்டவர், பாவத்தை விட்டு விலகணும், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும். கர்த்தருக்கு நல்ல சாட்சியாக நிற்கிற பொழுது தேவன் நம்ம இந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போறேன்னு சொன்ன அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு கொடுப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். என்ன சங்கீதம் 1 சொல்லியது, அவன் தொட்டதெல்லாம் வாய்க்கும் போது. நம்ம தொட்டதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், வாய்க்க செய்வார். எப்போ நாம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், அவருக்கு பிள்ளையானதுக்கு அப்புறம், அவருக்கு கீழ்ப்படிந்து பாவத்தை விட்டு விலகி வேத வசனத்துல இரவும் போல தியானமா இருந்து அதை சொல்ற வசனத்தின்படி நாம செய்கிற பொழுது அவன் தொட்டதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1 சொல்லுது. அதான் பரிபூர்ணமான ஜீவன். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு ரட்சிப்பு இருக்கு, நிறைய பேருக்கு ரட்சிப்பு கிடையாது. ஏன்னா இயேசுவை அறியாதவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை, இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ரட்சிப்பு இருக்கு. ஆனா என்ன கிடையாது, பரிபூர்ணமான ஜீவன் கிடையாது. காரணம் என்ன, இன்னமும் பாவத்திலேயே சிக்கி அப்படி இந்த வனாந்தரத்துல சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாவத்தை விட்டு விலகணும். பாவத்தை விட்டு விலகி நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பொழுது இந்த பரிபூர்ணமான ஜீவனை கர்த்தர் கட்டளையிடுவார். அப்ப நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். பிதாவேன்னு சொல்கிற பொழுது அவரு மகனேன்னு நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நல்லா கவனிங்க, முதலாவது ஆசீர்வாதம் எங்க வரப்போகுதுன்னா உங்களுக்கு தான் வரும். தனிப்பட்ட முறையில எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய குடும்பத்துல என்ன ஆசீர்வாதம் வரும், நம்முடைய மனைவிக்கு ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காணும் ஆசீர்வாதம் வரும். பாருங்க, வாழையடி வாழையாய் நமக்கு அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சபையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம எங்க வேலை செய்யறோமோ அங்க நாம ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம். நம்மளை பார்க்குறவங்க எல்லாம் இவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க, நம்முடைய வீட்டுல சமாதானம் இருக்கும், நம்முடைய சகோதர சகோதரர்களுக்கு மத்தியில மிகுந்த சமாதானம் இருக்கும். அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, பரிபூர்ணமான ஜீவன். இதுக்கு அநேகருக்கு ரட்சிப்பு உண்டு, ஆனா பரிபூர்ணமான ஜீவன் கிடையாது. காரணம் என்ன, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி வாழ்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு போன போக்குல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அது சரியில்லை. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீ கிறிஸ்தவனாக மாறினா என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளையாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி நடத்துகிற பொழுது உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். இல்லையானா நம்ம ஜெபம் அந்த கூரைக்கு மேல போகாது, அங்க போயிட்டு கீழே வந்துடும். அந்த மாதிரி ஜெபம் பண்ண என்ன பண்ணுங்க, ஒரு இன்னைக்கு மணிக்கணக்காக ஜெபம் பண்றாங்க, ஆனா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. காரணம் என்ன சொல்லுங்க, வாழ்க்கையில என்ன, வாழ்க்கையில சுத்தம் இல்லை. வாழ்க்கையில சுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம நடத்தணும் அப்படின்னோம்னா நம்முடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டாங்க. நம்முடைய சபையில் நான் பார்த்தேன், அநேக ஜெபத்தை கர்த்தர் கேட்டாங்க. ஒரு சிலர் தான் வந்து உண்மையிலேயே சாவுக்குள்ள போனவங்களால வெளியே போனாங்க. நான் பார்த்தேன், நேகா விஷயத்துல பார்த்தேன், அவளுக்கு கிட்டத்தட்ட பூராமே என்ன பயங்கரமா ஆல்மோஸ்ட் போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த மாதிரி காரியத்துல நீ எனக்கு கட்டளையிடுன்னு சொல்லிட்டு, அதனால உங்களுக்கு ஒரு கட்டளையை தரேன், அந்த பிள்ளைய நீங்க காப்பாத்தன. உடனே அங்கிருந்து போன் வந்துச்சு எனக்கு. அவளுக்கு என்ன கிடைச்சதுன்னு வந்திருக்கு, இப்போ மூச்சு விட ஆரம்பிச்சுட்டா, அவள் பிபி நார்மலுக்கு வந்துருச்சு. பாருங்க, எப்போ ஆண்டவர் கேட்கிறாரு,
எப்ப கேட்கறாங்க? நாம நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமா இருந்து அவரை விசுவாசித்து நடக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். ரொம்ப விசேஷம் என்ன, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். நினைச்சு பார்க்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். உன்னோட வீட்டுல ஆக்சுவலா இடம் இருக்காது. அவர் உன்னை ஆசீர்வதிக்க தொடங்கினாலும் ஒன்று என்ன இருக்கான்னு போட்டிருக்காரு, இடம் இருக்காது. இப்ப எங்க வீட்டுல இடமே இல்லை. நீ ஏதாவது இப்ப எங்க மேம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா நான் தான் வெளியில போட்டுப்போம். எனக்கு இடம் இல்லை. எல்லாத்துக்கும் டபுள் ட்ரிபிள் தான் இங்க. இது என்ன யார்கிட்ட போய் சொல்றது? சொன்ன யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இதானே நான் அவங்ககிட்ட ரொம்ப சொல்றேன், தயவு செய்து எதுவும் கொண்டாடாதம்மா. கொண்டு வந்தா இங்க இடம் இல்லை வைக்கிறது. ஆண்டவர் அப்படித்தான் சொன்னாரு. மல்கியா தீர்க்கதரிசிட்ட சொன்னாரு, நான் வானத்தின் பலனை திறந்து நான் உன்னை ஆசீர்வதித்தால் அதை வைக்க உன் வீட்டுல என்ன இருக்காது, இடம் இருக்காது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன சபை தான், இன்னும் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் போச்சு தெரியுமா? இன்னைக்கு நம்ம சபைக்கெல்லாம் வந்து சேரணும்னு கொஞ்சம் குடும்பங்கள்லாம் வருது. ஏன்னா அவர்கள் கேட்கிறார்கள். அநேகர் சொல்றாங்க நம்ம சபையை பற்றி, அங்க நல்ல ஜெபம் இருக்கு, அங்க நல்ல விசுவாசிகள் இருக்கிறாங்க, என்ன என்ன பாவம் இல்லாத வாழ்க்கையை நடத்தணும்னு அங்க பிரசங்கம் பண்றாங்க, ஏன்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள், அதனால அங்க நான் ஆசீர்வாதத்தை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் வந்து புதுசா வந்து சேர்றாங்க நம்ம சர்ச்சில். என்ன நான் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே சொல்றேன், டேவிட், என்னால உண்மையிலேயே அப்படி என்னால ரொம்ப சந்தோஷத்துல அப்படியே இதா போயிடும் பாரு. அது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் வந்து சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணது கேள்விப்பட்ட பொழுது நான் சொன்னேன், இதை காட்டிலும் பெரிய குடும்பம் நமக்கு என்ன இருக்கு? என்ன நம்ம சொந்த குடும்பத்துல கூட இவ்வளவு அன்பா என்ன காலையும் மாலையும் ஜெபம் பண்றது குடும்பங்கள் இருக்கிறாங்க இல்லை. ஆனா சபையை எப்படி நிக்குது, நம்ம குடும்பத்தைக்காரங்களை காட்டிலும் இன்னும் என்ன சொந்தக்காரங்களை காட்டிலும் நம்முடைய சபை வந்து நம்ம கூட நிற்குது. இன்னைக்கு நம்ம சபையில் நான் கண்ட பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நான் இதைத்தான் பார்த்தேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்றது, ஒருத்தர் தாங்கிறது. அதான் சபை. சும்மா பெரிய பில்டிங்கை கட்டிக்கிட்டு பெரிய பெரிய சிலுவையை மேல வச்சுட்டு என்ன ஞாயிற்றுக்கிழமையான ஒரு பெரிய சட்டையை போட்டு போய் என்ன, அதெல்லாம் சபை கிடையாது. சபையில என்ன இருக்கணும், தேவனுடைய அன்பு காணப்படும். 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடுவீர்களோ நான் அங்கே மத்தியில இருப்பேன்னு சொல்லிட்டு. பெரிய கூட்டம் அவசியமே கிடையாது. சின்ன சபையா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கணும், பரிசுத்தம் காணப்படணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனப்பான்மை இருக்கணும், கர்த்தரை விசுவாசத்தோடு ஜெபம் பண்ற கூட்டமா இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நீங்க ஆரம்பிச்ச ஜெபம் வந்து ரொம்ப அருமையான ஜெபம் தான். அந்த ஜெபத்துல எத்தனை காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றினா நமக்கே தெரியாது. ஏன்னா எவ்வளவோ பேருக்கு கர்த்தர் உதவி பண்ணியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் கேளுங்க, இன்றைக்கு சபையில அநேகருடைய வாழ்க்கையை வந்து பிசாசு நம்ம பிடிச்சோமே, பிசாசு எதுக்கு வரான்னு போட்டுருக்கு, திருடவும் கொல்லவும் அழிக்கவும். ஆமா, இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தை அழிக்கதான் உள்ள வந்தான். ஆனா நம்ம ஜெபம் பண்ணி அதை நிறுத்திட்டோம். சரியா? அதனால அழியாம அப்படி அந்த குடும்பம் எல்லாம் நிற்குது. அது காரணம் வந்து நீங்கள் என்ன ஜெபித்த ஜெபங்கள். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை நல்லா படிச்சு புரிஞ்சுக்கோங்க. என்ன ரட்சிப்பை பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாழ முடியாது. நாம் ரட்சிப்பை பெற்றவர்கள் அதற்கு தகுதி உள்ளவர்களாக வாழணும், இல்லையா? சரிதானே? பெற்றுட்டு நாம வந்து இஷ்டத்துக்கு வாழ்றோம்னு வாழணும்னா அப்புறம் அதுல பிரயோஜனம் இல்லை. ரட்சிப்பை பெற்றவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கணும், ஜெப வாழ்க்கை இருக்கணும், ஒருத்தரை தாங்கி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கணும். சரியா? எனக்கெல்லாம் நான் எத்தனையோ இடங்களை கர்த்தர் எனக்கு கொண்டு போயிருக்காரு. ரொம்ப பயங்கரமான இடங்கள்லாம் நான் போயிருக்கேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்துலதான் எனக்கு எது நேரம் இல்லை. அதனால ஒருத்தரை நாம காத்துக்கணும். இந்த கொரோனா வருதுங்கிறாங்க, 3வது வேலையை வருது, ரொம்ப ஜெபிக்கணும். நம்ம எல்லா குடும்பத்துக்கும் ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும், ஸ்கூலுக்காக ஜெபிக்கணும். ஸ்கூல்ல இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் கர்த்தரை வந்து காத்திருக்கணும், பேரண்ட்ஸ்க்காக ஜெபிக்கணும். நம்ம கிட்ட வந்து எல்லாம் நம்முடைய கூடாரத்துல அடைக்கலம் பெற்ற அத்தனை பேரையும் கர்த்தரை வந்து காத்துக்கொள்ளணும். ஜெபம். சரியா? சரி, நான் ஒரு ஜெபம் பண்ணட்டுமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே,
நீ கொடுத்த அருமையான வசனத்தை பார்த்தீங்க சுவாமி. பிசாசும் ஆண்டவரை கொள்ளையடிக்கவும் கொலை செய்யவும் அழிக்கவும் வர்றான் தகப்பனே. இன்றைக்கு அநேகர் அவனுடைய பிடியில சிக்கிட்டு ஆண்டவரை அறிவை தேடி ஓடிக்கொண்டிருக்கார். ஆனால் நீரோ எங்களுக்கு ஜீவனை தரவும் பரிபூர்ணமான ஜீவனை தரவும் நீர் வந்தீர் என்று சொன்னது மட்டுமல்ல தந்தீர் தகப்பனே. அதற்காக நன்றி சுவாமி. எங்களுடைய சபையில எத்தனையோ ஆண்டவரே குடும்பங்கள் காக்கப்பட்டதை பார்த்தோம். எவ்வளவோ பெரிய புயலெல்லாம் அடிச்சது தகப்பனே. ஆனாலும் நீர் காத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. விசுவாச வாழ்க்கையை எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் கேட்டு பெற்றவைகளை காட்டிலும் கேட்காமல் பெற்றவைகள் அநேக தகப்பனே. எத்தனை காரியங்கள் நாங்கள் எதையுமே கேட்கலாம்னா எங்களுக்கு கேட்காமே கொடுத்தீரே சுவாமி. நீர் எங்களை நேசித்தவைக்காக நன்றி தகப்பனே. எங்களுக்கு சிறு இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்காக நன்றி. தேவனுக்கும் செல்விக்கும் அவன் குடும்பத்துக்கு ஆண்டவரை இந்த ஜெப பாரத்தை கட்டளிட்டதுக்காக நன்றி சுவாமி. இன்றைக்கும் ஒரு வருஷம் ஆகிறது தகப்பனே. ஒரு வருஷத்துல நீர் அநேக காரியங்களை செய்தீங்க சுவாமி. எனக்கு நிச்சயமாய் தெரியும், நாங்க எடுத்த ஒரு ஜெபம் கூட ஆண்டவரே கேட்காமல் போனதில்லை சுவாமி. எல்லாம் உங்களுடைய கணக்கில் இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறோம். சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாருங்க. சாசானவன் ஆண்டவரே அழித்து போடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால கட்டி போடுகிறோம். எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உங்களுடைய நாமத்தினால ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் ஆண்டவரே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, எங்களுடைய வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் நீ தொட்டு அத்தனை பெரிய ஆசீர்வாதம் சுவாமி. இந்த கடைசி காலங்களில் அநேகர் ஆண்டவரே இயேசுடைய அன்பை ருசிக்கத்தக்கதாக எங்கள் சபை மூலமாக ருசிக்கத்தக்கதாக நீங்கள் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த நாளில் ஆண்டவரே, கொரோனா மூலமா செத்த குடும்பங்கள் அநேகம் தகவல் நீருடைய உயிர் வாங்கப்பட்டது சுவாமி. எங்களையும் நீர் காத்துக்கொண்டு நன்றி தகவல். 3வது ஆளே வருகிறது என்று சொல்கிறார்கள். அதிலிருந்து நீர் எங்கள் எல்லாரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள தகவல். இந்த கொரோனா வாழ்ந்த ஆண்டவரை எங்களுடைய வாசப்படியை தொடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால கட்டி போடுகிறார் ராஜா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் பாதத்தை அறிவிக்கிறது. நீர் எங்களுக்காக செஞ்ச ரத்தத்திற்காக நன்றி தகவல். ஆம் ஆண்டவரே, வேத வசனம் சொல்லுகிறது, எங்களுக்கு ஆண்டவரே சுகமளிக்கக்கூடிய நீர் ஆண்டவரே உங்களுடைய சரீரத்தில் காயங்களை சுகமளித்தவர்கள் எங்கள் எல்லாரையும் தொட்டு பாருங்க. ஆசீர்வதி எங்கள் பிள்ளைகளை தொகுப்பார். எல்லா பிள்ளைகளும் ஞானமுள்ள பிள்ளைகளாக வளர்ந்து அநேக ஆசீர்வாதங்கள் காணத்துக்கிறபடி டேவிடுக்காக செல்விக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை விசேஷமா ஆசீர்வதியும். இன்னும் டேனியல் பகுதிக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, எங்களுடைய சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் கருத்து ஜெபிக்கிறோம். அடியானுக்காகவும் அடியானுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய இந்த ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களுக்கு உங்களுடைய சுகம் தேவைப்படுகிறாங்க. அடியானை ஆண்டவரே பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி நன்றி சுவாமி. இன்னும் வருகிற ஆண்டுகள்ல முற்றிலுமாக நான் சுகமடையவும், இன்னும் நீர் எத்தனை நாட்கள் எனக்கு தருகிறதோ அத்தனை நாட்களும் உங்களுக்கு ஒரு உத்தமமான ஊழியக்காரனாக இருக்க நீர் எனக்கு சக்தியை கட்டளையிடும் ஆசீர்வதிக்கிறாங்க. எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க அருமையா ஜெபம் பண்ணுங்க. அதான் நான் கொஞ்ச நாளைக்கு மாசத்துக்கு ஒரு தமிழ்ல ஒரு பிரசங்கம் பண்ணணும். பாக்கியம் சார். ரொம்ப நாள் ஆயிடுச்சு தமிழ்ல பிரசங்கம் பண்ணி. தமிழ்காரங்களாம் கூப்பிடுங்க. இந்த சாயந்தர வேலையில இந்த மாதிரி ஒண்ணு மீட்டிங் போட்டு தமிழ்ல பேசுறேன் நான். இல்ல தமிழ்ல பேசுறது நல்லா இருக்குது இல்ல? ரொம்ப 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 ஈஸியா வழங்குது, புரியுது இல்ல சார்? இந்த வசனத்துக்கு இத்தனை மீனிங் இருக்குன்னு சொல்லி இத்தனை நாள் எங்களுக்கு தெரியல சார். அதாவது உண்மையிலே ஜீவன் உண்டாயிருக்கவும்